யாருடைய காரில் 12 இருக்கோ, டூ வீலரில் 12 இருக்கோ, அவங்கெல்லாம் வந்து பேர் புகழ் தெரிகிற மாதிரி, அந்த ஊரில் போய் அவர் பேர் சொன்னால் தெரியுமே, அவரை தெரியுமே அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருப்பாங்க. யாருடைய வண்டி விபத்துக்கு ரொம்ப ஆளாகுதுன்னு சொன்னால் 48ன்னு யாராவது வண்டி, 55ன்னு வண்டி யார் நம்பர்லையாவது இருக்குதுன்னா, இப்போ ஒரு காரில் ஒரு டூ வீலரில் 48 47ன்னு இருக்குன்னு வச்சுக்கிறேன், அந்த வண்டி விபத்துக்கு ஆளாகுதுங்கிறாங்க. யாருடைய வண்டியாவது 55ன்னு இருந்துச்சுன்னா அந்த வண்டி விபத்துக்கு ஆளாகுது. யாருடைய வண்டியில் 15ன்னு இருந்தால் அந்த வண்டி விபத்தாகுதுங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி வந்து உங்களுடைய வாகன எண்கள் ரொம்ப முக்கியம். எவ்வளவோ செலவு பண்ணி 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் கொடுத்து நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க. ஒரு வண்டி நம்பர் 10,000 ரூபா அவங்க ஆர்டிஓவில் என்ன கேட்குறாங்களோ அது 10,000 ரூபா பதிவு பண்ணி எடுத்துங்க. ஏன்னா இது வாழ்நாள் முழுவதும், ஏன்னா உங்களுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது. நீங்கள் வண்டியில் போயிட்டு வீடு வந்து சேர்ற வரைக்கும் அந்த வண்டி உங்களை காப்பாற்றி கொண்டு வருது. அதனால வந்து உங்களுடைய வாகன நம்பர் நல்ல விதமாக எடுத்து வச்சிங்க. இப்போ வாகன நம்பர் எப்படி எடுக்கணும்னா, அதாவது இப்போ ஒருத்தருக்கு KA கர்நாடகா, இப்போ TN தமிழ்நாடு, இப்போ PY பாண்டிச்சேரி அப்படின்னா, இந்த எந்த ஊரில் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பாண்டிச்சேரி அப்படின்னு போட்டால் இப்போ PY, அப்போ அதில் AB AQ, இப்போ என்ன சீரியல் போகுது, அதில் 1000 நம்பரில் ஒரு நம்பர் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா ஃபேன்சி நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகப்படி பார்த்து எந்த தசாபுத்தி நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு வாகன நம்பர் எடுத்து கொடுக்கலாம்.